ஹாய்! ஆஃப்டர் 12க்கு அப்புறம் என்ன மார்க் வரப்போகுது? எந்த காலேஜ்ல சேர்க்கணும்? எவ்ளோ ஃபீஸ் கட்டணும்? பேரண்ட்ஸோட எண்ணம் பதட்டத்திலேயே இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் நீங்க காய்ச்சல் வர ஃபீலிங்லயே இருப்பீங்க. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்க நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இந்திய கவர்மெண்ட் நெறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுல ஒரு 5 ஸ்காலர்ஷிப்ப பத்தி இப்ப பார்க்கலாமா? நீங்க அடுத்த 4 வருஷம் படிக்க போற எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சென்ட்ரல் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் ஸ்காலர்ஷிப். நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு நிறைய ஆக்ஷன் பிளான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஆர்மி செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா ஸ்காலர்ஷிப் தராங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் நல்ல ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபினான்சியலாக பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்காலர்ஷிப் தராங்க. பிரைவேட் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் பிரைவேட் ஆர்கனைசேஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. கவர்மெண்ட் காலேஜ் 1 இயருக்கு 1.2 லேக்ஸும் ப்ரைவேட் காலேஜ்னா 1 இயருக்கு 7 to 10 லேக்கும் டீம்டு யூனிவர்சிட்டினா 1 இயருக்கு 23 லேக்ஸும் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நீட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸோட சுமையை குறைச்சி இந்த ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்போட அவேர்னஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்